வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்காக நந்திக்கடலில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படும் நிலையில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார். நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி இடம்பெற்றது. தொடர்ந்து வெற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்தனை இடம்பெற்றது. அஞ்சலி நிகழ்வுகளில் இலங்கை தமிழரசு கட்சியின் கருத்துரை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் ரத்தினம் ஜெகதீசன் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்திக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். ஜேவிபியினருக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவும் நாம் சிறப்பாகவே இணைந்து பயணித்து வருகின்றோம் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 6 மாதங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபிக்கு இடையில் குழப்பம் ஏற்படும் என பலர் கருதினர். அது தொடர்பில் கதைகளை பரப்பினார்கள். இன்றளவிலும் சமூக வலைதளங்களில் பதிவுகள் தொடர்கின்றன. இப்பதிவுகளை பார்க்கும்போது சிரிப்புத்தான் வருகின்றது. எமது குழுவினர் புரிந்துணர்வுடன் சிறப்பாக செயல்பட்டு தமது பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனவே வீண் விமர்சனங்கள் குறித்து நாம் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை என பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் பொது எதிரணியாக செயற்பட வேண்டும் என்ற செய்தியை வழங்கும் வகையில் அமைய பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் பொது எதிரணியாக செயற்பட வேண்டும் என்ற செய்தியை வழங்கும் வகையில் அமைய பெற்றுள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் புனை கதைகளை கூறாது வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் கூறுவதை போன்று செயற்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. வேண்டியதை மாத்திரம் செய்து கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை. உப்பிற்கு நிர்ணய விலையை அறிவிக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இதுவரை 17 நாடுகள் வரி குறைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. நாம் அமெரிக்காவுடன் பேச வேண்டும். நமது ஏற்றுமதியை பாதுகாக்க வேண்டும். கைதடி முதியோர் இல்லத்தில் வசித்து வந்த வயோதிப பெண் காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கைதடி முதியோர் இல்லத்தில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் காய்ச்சல் காரணமாக நேற்று உயிரிழந்துள்ளார். கரவட்டி பகுதியை சேர்ந்த பரராஜசிங்கம் லோகநாயகி என்று 71 வயது பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த பெண் யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் உள்ள அரச முதியோர் இல்லத்தில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் கடந்த 4 நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அணிதிரளுமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மேற்கொள்ள வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்கள் அணிதிரள வேண்டுமென யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் தியாபரன் லஹிர்தர் அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நிறைவேந்தல் ஏற்பாடுகளில் ஈடுபட்ட வேளை இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தமிழ் மக்களாக எங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய இந்த வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்பது. அந்த வகையிலும் சரி, தொடர்ச்சியாக தமிழ் மக்களாக நாங்கள் எவ்வளவு தூரம் சர்வதேசத்திற்கு எங்களுடைய பிரச்சனையையும் சரி, எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் சரி, வடுக்களையும் சரி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் நிமித்தம் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் தமிழ் மக்களை நினைவேந்தி பொதுமக்களாக மற்றும் மாணவர்களாக மற்றும் இளைஞர் யுவதிகளாக வடகிழக்கு எங்கும் மக்கள் திரண்டு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக ஒரு அறைகூவல் ஒன்றினை முன்னெடுக்கின்றோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் இந்த நிலத்தில் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டியது உணர்வு சார்ந்த ஒரு கட்டாயம் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதன் அடிப்படையில் நிச்சயமாக எல்லா தமிழ் மக்களும் இந்த நிலப்பரப்புக்கு வந்து அவர்களை நினைவேந்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை தம்பாட்டி அரசுனர் தமிழ் கல்வன் வித்தியாலயத்திற்கு வெண்பலகை கையளிக்கப்பட்டுள்ளது. இளந்தளிர் நண்பர்கள் அமைப்பின் ஒழுங்கமைப்பில் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை தம்பாட்டி அரசுனர் தமிழ் கல்வன் வித்தியாலயத்திற்கு வெண்பலகை கையளிக்கப்பட்டுள்ளது.
MAF நல்லூர் லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் இயேசுதாசன் ராஜேஸ்வரனின் நிதி அனுசரணையில் உதவி வழங்கப்பட்டது. அதிபர் தலைமையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் வரவேற்பு நடனம், வரவேற்புரை, தலைமையுரையும் என இடம்பெற்று வெண்பலகை கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் லயன்ஸ் கழக தலைவர் செல்வராஜன், செயலாளர் முகுந்தன், பொருளாளர் ராஜேஸ்வரன், பணிப்பாளர்களான தவநாதன் மற்றும் ரஜிகலா, சமூக சேவையாளர் ராஜேஸ்வரன், லயன்ஸ் கழக உறுப்பினர்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பிரதேச மக்கள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் செம்பியன் பெற்ற புனித பிலிப்பு நேரியார் ஆலய திருவிழா நேற்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற வடக்கு புனித பிலிப்பு நேரியார் ஆலய வருடாந்த திருவிழா நேற்று ஆரம்பமானது. நேற்று மாலை 5 மணி அளவில் ஆலய முன்றில் கொடியேற்றம் இடம்பெற்றது. பங்கு தந்தை ஜஸ்டின் அடிகளார் தலைமையில் திருச்செபம் மாலை இடம்பெற்று மாலை 6 மணியளவில் அருட்தந்தை அமிர்தராஜ் அடிகளார் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதில் பங்கு மக்கள், அருட் சகோதரிகள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் மருதங்கணியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி இளைஞர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. நேற்று மாலை 5:30 மணிக்கு வடமராட்சி கிழக்கு பொது மைதானத்தின் முன்பாக அஞ்சலி நிகழ்வு, முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் இடம்பெற்றது. உடல் சிதைந்து உயிர் மடிந்த குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகுமா முள்ளிவாய்க்கால் என்னும் துணிப்பொருளின் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியவற்றுக்கு ஆதரவு வழங்க தயார் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகள் தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியவற்றுடன் பேச்சு நடத்தியுள்ளதாகவும், இரு கட்சிகளும் முன்னிலை வகிக்கும் இடங்களில் அவர்களுக்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தமிழரசு கட்சியையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸையும் சந்தித்து பேசியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுந்தரப்பு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதை தவிர்த்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாகாண ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூடுதலான ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். தமிழரசு கட்சி பல இடங்களில் முன்னிலை வகித்தாலும் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை என்பது மிக பெரும்பான்மையான இடங்களில் அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவுகள் என்பது தேவை. எங்களிடமும் அந்த ஆதரவை கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான உத்தரவாதங்களை அல்லது அதற்கான ஆதரவினை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த கூட்டு என்பது வெறுமனே ஆட்சி அதிகாரங்களுடன் போய்விடக்கூடாது. தமிழ் மக்களினுடைய எதிர்கால உரிமைகளை பெற்றுக்கொள்வது, அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது என்பதை நோக்கி இது நகர வேண்டும். வடகிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் ஆட்சி அதிகாரங்கள் என்பது தமிழ் மக்களின் கைகளில் இருக்க வேண்டும். அதே போல் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் நிலை வருகின்றது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முன்னர் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நிறுவனமயப்படுத்தப்பட்ட சரியான ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையாக அது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே அவ்வாறான சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம். அவர்கள் அது தொடர்பான பதில்களை சொன்னதற்கு பிற்பாடு நாங்கள் அடுத்த கட்ட விடயங்களை பற்றி ஆலோசிக்கலாம். சுவாமி விபுலானந்தரின் சிலை மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. உலகின் முதலாவது தமிழ் பேராசிரியர் என்ற புகழையும் முத்தமிழ் வித்தகர் என்ற பெருமையையும் கொண்ட சுவாமி விபுலானந்த அடிகளாரின் 12 அடி உயரம் கொண்ட கற்சிலை நேற்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் திறந்து வைக்கப்பட்டது. சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு சபையின் ஏற்பாட்டிலும் தொழிலதிபர் மு. செல்வராசாவின் முயற்சியினாலும் சுவாமி விபுலானந்தருக்கு முதலாவது கற்சிலையாக இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு சபை தலைவர் க. பாஸ்கரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி அக்ஷராத் மானந்தா பிரதம அதிதியாக பங்கேற்றார். நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சயன், பிரதேச செயலாளர்கள், முன்னாள் அரசாங்க அதிபர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர்.
அதிதிகள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டதைத் தொடர்ந்து சுவாமியின் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து யாழ் மற்றும் யாழ் நூல் என்பனவும் திறந்து வைக்கப்பட்டன. அத்துடன் சுவாமி விபுலானந்தர் நினைவுக்கல் படிகமும் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பகுதியில் மினி சூறாவளி காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பெற்ற பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன. விளாந்தோட்டம் பகுதியில் வீசிய சூறாவளி காரணமாக 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஒரு வீட்டின் மீது தென்னை முறிந்து விழுந்த போதும் அங்கிருந்தவர்கள் உயிர் தப்பியுள்ளனர். எனினும் வீடு பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் வீட்டிலிருந்த பொருட்களும் சேதமடைந்துள்ளன. இதேபோன்று மேலும் 2 வீடுகள் மரம் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. இது தொடர்பில் கிராம சேவையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு பிரதேச செயலாளருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் சாதனை மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு மேற்கு கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று குறிஞ்சாமுனையில் இடம்பெற்றது. வலய கல்வி பணிப்பாளர் யோ ஜெயச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் மாகாண கல்வி பணிப்பாளர் அகிலா கனகசூரியம் மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், கல்வி திணைக்கள அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். 2024ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மேற்கு கல்வி நிலையத்தில் உள்ள பாடசாலைகளில் சாதனை படைத்த சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் நினைவு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை சாதனை படைத்த ஆசிரியர்களும் அதிபர்களும் வலய கல்வி பணிப்பாளரால் கௌரவிக்கப்பட்டனர். அம்பாறை கல்முனையில் போலீசாரால் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை மாவட்டம் கல்முனையில் விசேட போக்குவரத்து போலீசாரால் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நேற்று மாலை கல்முனை புறநகர் பகுதி முதல் சாய்ந்தமருது புறநகர் கடற்கரை வீதி பகுதிகளில் சோதனை இடம்பெற்றது. சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துதல், தலைக்கவசம் அணியாமல் செல்வது, ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 அதிகமானவர்கள் பயணிப்பது, அதிவேகமாக செல்வது, மிக ஒலி எழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பில் தண்டப்பணம் விதித்தல் என வீதி ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனைகள் போலீசாரால் வழங்கப்பட்டன. அம்பாறை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இஃப்னுசார் வழிகாட்டலில் சோதனை முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை, சம்மாந்துறை, சவளக்கடை, சாய்ந்தமருது போலீஸ் நிலைய அதிகாரிகள் இணைந்து முக்கிய சந்திகள், பிரதான புறநகர் வீதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது 82 பேருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வீதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் வீரபத்திரர் ஆலய சந்தியில் மோட்டார் வாகனங்கள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கேவில் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கேவில் பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் இடம்பெற்றது. இதில் கேவில் இளைஞர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.